ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மிட் கேப்பில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஐடிபிஐ பேங்க். இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அஃபோர்டபிலிட்டி ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது. அதே சமயத்தில் மொமெண்டம் டெக்னிக்கலாக இப்போ நியூட்ரலில் இருக்குது. எந்த அனாலிசிஸ்ட்டும் எந்த ப்ரைஸும் டார்கெட்டும் கொடுக்கல, எஸ்டிமேஷனும் கொடுக்கல. இவங்களுடைய பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும், ஜோனை பொறுத்த வரைக்கும் இது பை ஜோனில் தான் இன்னமும் இருக்குது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1.8 இருக்குது. அடிக்குவேட் லெவலில் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆர்ஓசி 6.4 இருக்குது. இது ஒரு மாடரேட் இன்கம்மாக இருந்தாலும் ஆர்ஓசிஇ எபவ் 10க்குள்ளே வந்துட்டதுனால இது கொஞ்சம் ஆர்ஓஇ எபவ் 10க்குள்ளே வந்துட்டதுனால ஆர்ஓஇ கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.3 இருக்குது. வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. டிடிஎம் பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 15.6 இருக்குது. இது இன்னமும் க்ரோத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் காட்டுது. சப்சிக்வெண்ட்டாக இவங்க இபிஎஸ்ஸை நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா. ப்ரைஸ் டு புக் 1.8 இருக்குது. இதுவும் ஆப்வியஸாக நமக்கு இன்னமும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நமக்கு சொல்லுது. நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா நம்ம 5 வரைக்கும் நம்ம போடுவோம். இப்போ அனாலிசிஸ்ட் இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. இப்போ அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. நேரடியாக நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போவோம். கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ போன இயரை கம்பேர் பண்ணும்போது 49% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 52% போன இயரை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் 56% போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூவும் 20% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ என்ன இருக்குன்னா 47.5 கரண்ட் புக் வேல்யூவும் டிடிஎம் புக் வேல்யூ 153ஆகவும் இருக்குது. இப்போ இவங்களுடைய என்ஐஎம் என்பிஏ என்பிஏ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 4.53 இருக்குது. ஸோ இப்போ இந்த என்பிஏ 4.53ங்கிறது எபவ் ஸ்டாண்டர்டை காட்டிலும் கூட இருக்குது, லிமிட்டை காட்டிலும் கூட இருக்குது. 3ங்கிறது தான் நம்மளுடைய லிமிட்டு, அதை காட்டிலும் கூடவே இருக்குது. இவங்கள்ட்ட நெட் என்பிஏன்னு சொல்லிட்டு எதுவும் போல் இப்போ ட்ரிபுனலுக்கோ இல்லாட்டி கேஸோன்னோ இவங்க ஃபைல் பண்ணாமல் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்பிஏவோட ட்ரெண்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இது ஃபோர்த் கம்மிங் இயரில் நல்லா வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாத்திரம் 3க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க ஷேர் ஏற வேண்டிய ஸ்பீடு பேஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் வேகமாக ஏறும். இது இன்னமும் 3க்கு மேலேயே இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதே மாதிரி என்ஐஎம் பார்த்தோம்னா 3.90 இருக்குது. இது ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க்கில் பெரும்பகுதியான நேஷனலிஸ்ட் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு என்ஐஎம் கூட தான் இருக்குது. ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த ரேஞ்சில் தான் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான். இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q2Q கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 100 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது இபிஎஸ். இபிஎஸ் இந்த குவார்ட்டர் ஃபுல்லாக இல்லை, கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ரொம்ப குவார்ட்டராகவே சிங்கிள் டிஜிட்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு டபுள் டிஜிட்டுக்கு 22.4க்கு இந்த மார்ச் மாதம் குவார்ட்டரில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கூட்டும்போது இதோடைய ஆவரேஜ் தான் டிடிஎம் நமக்கு வரப்போகுது. அப்போ அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இனிமேல் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும், பிபி அட்ஜஸ்ட் ஆகும். எல்லாமே இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு புக் வேல்யூங்கிறேனே இபிஎஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட் ஆகும். சாரி, நான் புக் வேல்யூன்னு சொல்லிட்டு அதை இபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. இபிஎஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இனிமேல் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இந்த 15ங்கிறது குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே ப்ரமோட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.13% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் 1.01% அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் டோட்டலாக 0.32% இவங்களுக்கு 32% டு 0.45% இது எஃப்ஐஎஸோடைய இதில் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இந்த இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம். நமக்கு ஃபேர் வேல்யூ 167 வருது.
இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து ஃபேர் வேல்யூவோட 0.5% 50% தான் அடைஞ்சிருக்கிறதுனால, இந்த ஃபேர் வேல்யூவே நம்ம லோவா வச்சுக்கிட்டு வேலை செய்யலாம். அடுத்ததுக்கு உண்டான டிடிஎம் வந்து இது பிஇ வந்து 3.2ஆ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சப்சிக்வென்ட்டா வரக்கூடிய ஜூன் குவார்ட்டரோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப வரைக்கும் நமக்கு இபிஎஸ் டிடிஎம் வந்து அடுத்த வருஷத்துக்கு 26.2 வருது. இப்ப இத நோக்கி இவங்க அடைஞ்சிருவாங்கன்னு சொன்னாங்கன்னா, இது நெறைய ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து குரோத் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது தான் நம்முடைய பார்வை. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம் வந்து இபிஎஸோட டிடிஎம் 6.55 இருக்கு. இப்ப இத நோக்கி இவன் ஏறுவானா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இப்ப வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இதுக்கு வந்து இந்த இபிஎஸோட டிடிஎம்க்கு உண்டான 96 ரூபாயே இருக்கலாம். ஏன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறான். அதனால கீழ தான் நம்ம பார்க்குறோம். இந்த இதுக்கு உண்டான டிடிஎம் வந்து 96 வந்து அவன் அடைஞ்சுட்டான். இத வந்து 96 வந்து இவன் அடைஞ்சுட்டான். 96 அடைஞ்சிட்டு கரெக்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு வரலாம்னா 67 74 to 67 கரெக்ஷன் வரலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்துட்டு இவன் மேலே ஏறலாம். ஆல்ரெடி வந்து இந்த ரிசல்ட் டேயில் வந்து அந்த மாதிரி வந்திருப்பாங்க. இருந்தாலும் சப்சிக்வெண்ட்டாக வராங்களான்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ 83 வந்து உடைச்சான்னா 74 to 67க்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. 83 அப்படியே மேலே ஏறினான்னா 98, 101, 117, 131 இது வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு ஸ்கோப் இருக்குது. இதை உடைச்சு போனா அப்படின்னு சொன்னாக்க நம்ம 202லேருந்து 250 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 202, 216, 237, 250 அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வேல்யூவை தூக்கி நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஒரு பிக்சர் கிடைக்கும் நமக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து 1.5K போகுது. 167ங்கிற அந்த ஃபேர் ப்ரைஸ் 1.5னால 250 வருது. 2.5 வருதுனாக்க இதை காட்டிலும் இன்னும் ஒரு மடங்கு நம்ம கூடு போட்டுக்கலாம். ஒரு 400 கிட்டக்க வரும்னு வச்சுக்கோமே. அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இவன் வந்து 74க்கு வந்தானா 76 வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கிறான். திருப்பி இவன் இந்த மாதிரி எடுக்க போகிறானா இல்லாட்டி மேலே இப்படி இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேலே ஏற போகிறானாங்கிறது தான் நம்மளுடைய யோசனையாக இருக்கும். இந்த 96 to 101ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இப்போ இவன் வந்து அந்த 96 101 உடைச்சிட்டான்னா 117, 131, 167 இப்போ இந்த 167ங்கிறது சாதாரணமாக 0.78 கிட்டக்க ஒரு இதில் வர்ற வரைக்கும் இந்த இதில் நம்மளோட ஃபிபினாசியில் அதே மாதிரி இங்கே 131ங்கிறது 0.5 கிட்டக்க வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம போட்டு பார்ப்போம். 0.618க்கு வருது. இவன் வந்து 167ங்கிறது 0.78 கிட்டக்க வந்துட்டான். கரெக்டாக வந்துட்டான். அப்போ 618 வரைக்கும் ஹோப் நிறையவே நமக்கு வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 618ங்கிறது 131. 131க்கு நிறையவே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட அவன் டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புகிறான்னா 78 வரைக்கும் 0.78 வரைக்கும் ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி அவன் போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1.618ங்கிறது 316 ஆல்ரெடி அது நம்மளுடைய வேல்யூவில் இருக்குது. ஆனால் இந்த வருஷமே அடைவானாங்கிறது தான் நம்ம யோசனையாக இருக்குங்கிறதுனால நம்ம அந்த லெவல் மார்க் பண்ணலை. இங்கே பார்த்தோம்னாக்க 303லேருந்து 334 வரைக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்குது. ஆனால் இந்த வருஷமே அடைவானா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ வந்து நம்ம 618 0.78 நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். 1 வருவானாங்கிறது தெரியல. சப்சிக்வெண்ட் இபிஎஸோட ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா 1 தாண்டியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கரண்ட்டாக விசபிளாக இருக்கிறது 618க்கான 131, 167 நம்ம ஃபிபினாசியை மாத்திரமே வச்சு செய்யலை. இபிஎஸை வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ 131, 167 நம்ம வந்து இந்த வருஷத்துக்கான வாய்ப்பாக நம்ம யோசிக்கலாம். ஃபர்தராக இபிஎஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்துட்டாங்கன்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.